ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இந்த வீக்கான ஸ்டாக் மார்க்கெட் ரவுண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி வாலட்டைலாக இருந்தது. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு டக் ஆஃப் வாரின் வந்துட்டு இருந்தது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ப்ளஸ் வந்து நம்ம ருப்பியோட வேல்யூ கன்சிஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் காஸ் பண்ணுது, நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட மார்க்கெட் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்ன சொல்ல வரேன்றது புரியும். குளோபல் கியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி யூஎஸ் மார்க்கெட்டில் அவங்க ஜாப்ஸ் ரிப்போர்ட் ரொம்பவே ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு ஆஃப்டர் ட்ரம்ப்போட ரீஎலெக்ஷனுக்கு அப்புறம். ஸோ இது எது டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேட் கட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நியர் ஃபியூச்சரில் அவ்வளோவா ரேட் கட்ஸ் இருக்காது அப்படின்றது தான் சிக்னல் பண்ணுது. அப்படி ரேட் கட் இல்லைன்னா என்ன இம்பாக்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்போ கட் பண்ணுவாங்க, ஒரு எக்கனாமி நல்லா போகல அப்படின்றப்போ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக அதை கட் பண்ணி ஒரு இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு அவ்வளோவா தேவைப்படல. ஸோ இது எதை வந்து பூஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது யூஎஸ்லேருந்து அந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியா மாதிரியான ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட் நல்லா பண்ணிகிட்ருக்கு. அவங்களோட கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி லாஸ்ட் 3-4 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.6%லேருந்து 4.7% வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்த வரைக்கும். இது ஆல்மோஸ்ட் 30% கிட்டே இன்க்ரீஸ். அப்படின்றப்போ இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது நம்ம வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட், அதே மாதிரி நம்மளோட பிஇ ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரீஸோட பிஇ ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கவுண்டர் பார்ட்ஸ் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பிரேசிலோ இல்லை ஏஷியன் கண்ட்ரீஸோ, அவங்களோட ரொம்ப ரொம்ப ஹைலி வேல்யூடாக இருக்கும். அப்போது இந்த மாதிரியான ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் டேரெக்டாக அவங்க கண்ட்ரி ஆல்ரெடி நல்லா பண்ணிகிட்ருக்கு, அவங்களோட கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு செக்யூர்டான ஆப்ஷன். அது செக்யூர்டான ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்னாக அவங்களுக்கு கொடுக்கும். அப்படின்றதுனால இங்கே இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஐயோட செல்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜான்வரி மந்த் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆல்மோஸ்ட் 46,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் மட்டும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயில் ப்ரைஸ் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. யூஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால அவங்க ரஷ்யா மேலே நிறைய சாங்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போது ரஷ்யா வந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஓவரால் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக $77 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் என்ன மேஜர் ப்ராப்ளம்னா, நம்ம ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு சப்சிடைஸ் காஸ்ட்டில் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் வந்து ரஷ்யாவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டேர்மில் யூஎஸ் கிட்டேயோ மிடில் ஈஸ்ட் கிட்டேயோ அஃபெக்ட் ஆகும். அப்படின்றதுனால நம்ம டைவர்சிஃபை பண்ணி யூஎஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம், மிடில் ஈஸ்ட் கிட்டேருந்து வாங்குகிறோம், ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்கிட்டையுமே வாங்குறதுனால ஒரு ஆவரேஜ் அவுட் ஆகி ஸ்டில் வந்து நம்ம ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளுக்கு அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துகிட்டே இருக்குது. இது டேரெக்டாக எங்கே இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் கம்பெனிஸ் போன்ற ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்கள இம்பேக்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 1 வீக்கில் ஒரு 3% கிட்ட அவங்களோட ஸ்டாக் வந்து ஃபால் ஆகிருக்கு. நம்ம டொமஸ்டிக் ட்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. பட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஹெவி இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஐடி மாதிரியான கம்பெனி, இப்போ யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் நல்லா பண்ணும் ஜென்ரலாக கொஞ்சம் லாங் டேர்மில். பட் இம்போர்ட் பேஸ் பண்ணி இருக்கிற இந்த செக்டர்ஸ் இருக்குது இல்லையா, மேனுஃபேக்சரிங், லாஜிஸ்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும், எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு டர்புலன்ட் டைம்ஸில். நம்ம இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.22% ஆஸ் அண்ட் டிசம்பர் இருக்கும். இது லைட்டாக ஒரு டெசிமல் லெவலில் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் நல்லா பண்ணாலும் நம்ம ட்ரேட் டெஃபிசிட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் $21.94 பில்லியன் கிட்ட அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஸ்பெசிஃபிக்காக எதனால் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் இம்போர்ட்லாம் நம்ம அதிகமாக பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 85% பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலில் இம்போர்ட் தான் பண்ணுறோன்றதுனால இந்த ட்ரேட் டெஃபிசிட் வந்து கொஞ்சம் வைடன் ஆகிருக்கு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் கரன்சி ரிசர்வ் இருக்கு இல்லையா, ஜென்ரலாக இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்குகிறோம், ஒரு ட்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங்ஸ் வந்து யூஎஸ் கரன்சியில் தான் நம்ம பண்ணுறோம், நம்ம ருப்பீஸில் பண்ணுறதில்ல. அப்படின்றதுனால அதோட ரிசர்வ் வந்து ஜென்ரலாக நம்ம வச்சுருப்போம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு $632 பில்லியன் கிட்ட இருந்தது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா $625.87 பில்லியன் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு $7 to 8 பில்லியன் பார்த்தீங்கன்னா இப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒன் மோர் செட்பேக் ஃபேக்டர்.
இது ஏன் செட்பேக் ஃபேக்டர் நான் சொல்கிறேன்னா, இப்போ இதெல்லாம் புட் டுகெதர் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓவரால் எக்கனாமிக் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புல் டவுன் பண்ணும். இப்போ நம்ம அப்படியே இந்த இண்டெக்ஸஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு ஓவர்வியூவாக நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், நம்மளோட எல்லா ஜென்ரல் இண்டெக்ஸஸும் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.9%. இது வந்து 1 மந்த்துக்கு நான் போட்டிருக்கேன், இந்த என்டையர் ஜான் மந்த்துக்கு. ஸோ என்டையர் இண்டெக்ஸஸ் பாருங்கள், நிஃப்டி 50, நிஃப்டி 500, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஃபினான்ஷியல், ஐடி எல்லாமே ஆல்மோஸ்ட் அபவ் 5%லேருந்து 11% வரையும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி இந்த பேங்கிங் செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. பேங்கிங், ஃபினான்ஸு, இந்த நெக்ஸ்ட் 50லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே அஃபெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் மேஜர் இந்த எஃப்ஐஐ செல்லிங்ஸ்னால. லாஸ்ட் 1 வீக் டேட்டா மட்டும் எடுத்து பாருங்க. அகெயின் ஆல்மோஸ்ட் 1 to 1.5%லேருந்து 3% கிட்ட மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிக்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்கு. ஒன்லி இந்த பிஎஸ்யூ பேங்க், மெட்டல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அகெயின் வந்து இது டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது, மீன்ஸ் செல் ஆஃப்ல தான் இருந்தது. ஜஸ்ட் இப்போ லைட்டாக கொஞ்சம் ஆவரேஜ் அவுட் ஆகி கொஞ்சம் சைட் வேஸில் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் மட்டும் கொஞ்சம் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் இந்த செக்டர்ஸில் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை தவிர்த்து நம்ம நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அதோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நிஃப்டியில் பாருங்க, நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து இப்போ கரண்டா 23,203ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இது வீக்லி இதுல டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டோஜி சிம்பிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஜென்ரலா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு டோஜி சிம்பிள் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னா, டோஜி ஜென்ரலா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி தான் அது ரெப்ரசென்ட் பண்ணும். எஸ்பெஷலி இது மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஒரு டோஜி சிம்பிள் வரப்போ அது வந்து ஒரு மார்க்கெட் ஒரு ட்ரெண்டோட ரிவர்ஸ் பேட்டர்னுக்கு வந்து அது வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ கரண்டா பாருங்க, இந்த 23,500 இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டா இருந்தது. அது பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க தான் இருக்கு. 22,750 சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. சப்போஸ் நிஃப்டி 50ல யாராச்சும் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா நெக்ஸ்ட் இமீடியட் சப்போஸ் உங்க வியூ வந்து புல்லிஷா இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா இருக்கும். சப்போஸ் உங்க வியூ பேரிஷா இருந்ததுன்னா அப்படியே ஒரு கரெக்ட் ஆகி இந்த இடம் இந்த 23,400 இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வரப்ப நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா இருக்கும், ஒரு பேரிஷா உங்க வியூ இருக்கிறப்போ. அப்படியே பேங்க் நிஃப்டியில பாருங்க, பேங்க் நிஃப்டியில இங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ஹெட், எனக்கு அப்படியே அதை சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். இது ஹெட், இது ரெண்டும் ஷோல்டர். இப்போ ஜென்ரலா இது மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகுறப்போ ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. எஸ்பெஷலி இங்க பாருங்க ஒரு ரிவர்ஸ் ஹேமர் சிம்பிள் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேட்டர். ஸோ இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா 50,000 பேரியரை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. நெக்ஸ்ட் 48,000 கிட்ட இருக்கு. இப்போ கரண்டா 48,500 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ல தான் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா 47,418. இது அப்படியே ஒரு ஜோனா நம்ம சொல்லலாம். இந்த 47,418 டு இந்த 47,000 மார்க் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனா இருக்கும். சப்போஸ் நீங்க உங்க வியூ வந்து ஒரு புல்லிஷா இருக்கிற பட்சத்துல இது இந்த ஜோன்ல வரப்போ நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பேரிஷா இருக்குன்னா அப்படியே ஒரு கரெக்ட் ஆகி சப்போஸ் இங்கெல்லாம் 50,000 வந்ததுன்னா நீங்க இங்க ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி இதோட ஆர்எஸ்சியும் பாருங்க, ஆல்மோஸ்ட் கரெக்ட் ஆகி கீழே தான் போயிட்டு இருக்கு. இது கரெக்டா ஒரு 41 ஒரு ஓவர் சோல்ட் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ நம்ம அப்கமிங் கார்பரேட் ஆக்ஷன் அண்ட் ஐபிஓ பார்க்கலாம். ஐபிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஐபிஓ ஸ்பெசிஃபிக்காக நெக்ஸ்ட் வீக்ல இருக்கு. அதோட க்ளோஷர் டேட் பார்த்தீங்கன்னா இஎம்ஏ பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 21st நம்ம ஒரு ஐபிஓ வந்து சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா 21st க்ளோஸ் ஆகுது. ஸ்டாலியன் அண்ட் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா 20th க்ளோஸ் ஆகுது. அதாவது மண்டே நாளைக்கோட க்ளோஸ் ஆகுது. சப்போஸ் நீங்கள் இதில் அப்ளை பண்ணா நீங்கள் இந்த 3 ஐபிஓ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஸ்டாலியன் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஏ பார்ட்னரும் இந்த லேண்ட்மார்க்கும் அதோட லாட் சைஸ் 1,600 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1,000. ஸோ சப்போஸ் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1 lakh + கேஷ் தேவை. பட் ஸ்டாலியனுக்கு அவ்வளோ இல்லை. நீங்கள் வந்து ஒரு 14,000 to 15,000 இருந்தாலே நீங்கள் ஸ்டாலியன் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படின்றதுனால
இருக்கு. அதுதான் வந்து ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரா எனக்கு தெரியுது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுக்கு. ஸோ கார்ப் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நிறைய நெக்ஸ்ட் வீக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய கார்ப் ஆக்ஷன்ஸ் இருக்கு. நான் நிஃப்டி 50 மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் அப்சர்வேஷன்ஸ்க்கு நான் இங்கே ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். HDFC பேங்க், இந்துஸ்தான் யூனிலிவர், பாரத் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே நடக்க போகுது. அவங்களோட ரிசல்ட்ஸ் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அல்ட்ராடெக், டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா Thursday, ஃப்ரைடே JSW Steel, சாட்டர்டே ICICI பேங்க். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் வீக்காக இருக்க போகுதுன்ட்டு எனக்கு தோணுது. ஸோ புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா FII செல்லிங், இந்த ரூபி டிப்ரிசியேஷன் ப்ளஸ் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ், இது எல்லாத்தையுமே ஒரு கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட டொமஸ்டிக் எக்கனாமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இது தவிர்த்து நெக்ஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய கார்ப் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலில் இருக்குது. ப்ளஸ் வந்து FII செல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து அப்பில் போகுமா டவுனில் போகுமா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியும். பட் என்னோட பர்சனல் ப்ரொஜெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன தான் அது சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆனாலும் FIIs பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. ரிசல்ட்ஸ் வந்து ஒரு மாட்ரேட்டாக இருக்கிற பட்சத்தில் ஸ்டில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நிஃப்டி 50லையும் பேங்க் நிஃப்டிலையும் இன்னும் கூட கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் நடக்கும். அப்படி கரெக்ஷன்ஸ் நடக்கிறப்போ மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகும். அப்படி கீழே போகிறப்போ நிறைய பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்லாம் நமக்கு ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்போ அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்டில் வரப்போ டக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே தரவாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக பிட் பை பிட் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ராம்.